மனநல மருத்துவத்தில் ஜார்ஜ் எல் எங்கலோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஜார்ஜ் எல் எங்கல் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர். இவர் 1913 டிசம்பர் 10 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஜார்ஜ் லிப்மன் எங்கல். இவர் 1938ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேரிலாண்டோடைய பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து ஜார்ஜ் எல் எங்கல் ரஷ்யா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு போய் மனநல மருத்துவ படிப்பையும் பயிற்சியையும் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜார்ஜ் எல் எங்கலுக்கு மனநல பிரச்சனைகளுக்கும் உடல்நல பிரச்சனைகளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறமா இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே திரும்பினாங்க. பின்னர் 1946ஆம் ஆண்டு நியூயார்க்கில் இருக்கிற ராச்செஸ்டருடைய யூனிவர்சிட்டி ஆஃப் ராச்செஸ்டர் மெடிக்கல் சென்டரில் இவர் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அங்கு இவர் ஜான் ரமானோ அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் மனநல மருத்துவர் அவர் கூட இணைஞ்சு மனநல பிரச்சனைகளுக்கும் உடல்நல பிரச்சனைகளுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்றத பற்றி ஆய்வுகளையும் பரிசோதனைகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே மனநல பிரச்சனைகளுக்கும் உடல்நல பிரச்சனைகளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை தெரியப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. உதாரணமாக இப்போ நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய வயிற்றில் அதிகமாக ஆசிட் அமிலம் சுரக்கும். அப்படி அதிகமாக அமிலம் சுரக்கும் போது அந்த இடத்துல புண்ணாயிரும். ஸோ அதுதான் அல்சர் அப்படின்றது. அதே மாதிரி அதிகமாக ஒரு மனுஷன் கோவப்பட்டால் அப்போ அந்த மனிதனுடைய பிளட்டு அதிகமாக அழுத்தத்துக்கு உட்பட்டு பிளட் ப்ரெஷர் ஏற்படும். அதன் மூலமாகவும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இப்படி ஒட்டுமொத்தமாக மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு உடலையும் பாதிக்கும் அப்படின்றத இவங்க ரெண்டு பேரும் கண்டறிஞ்சாங்க. அதை நிறைய பரிசோதனைகள் மூலமாக தெரியப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பரிசோதனை பண்ணி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் வெளியிட தொடங்கியிருந்தாங்க. இது சைக்கோசோமேட்டிக் மெடிசன் அப்படின்ற ஒரு புதிய பிரிவு உருவாகிறதுக்கு வித்திட்டது. அதாவது சைக்கோசோமேட்டிக் மெடிசன் அப்படின்ற மனநல பிரச்சனையும் உடல்நல பிரச்சனையும் சேர்த்து பார்க்கறது தான் சைக்கோசோமேட்டிக் மெடிசன் அப்படின்றது. பொதுவாக இப்போ சைக்காட்ரி அப்படின்னா மனநல மருத்துவம், மனநல பிரச்சனைகளை பார்க்குறது. அதுவே இன்டர்னல் மெடிசன் அப்படின்னா சாதாரணமான மருத்துவம். இப்போ உள்ள உடல் உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை பற்றி மட்டும் பார்க்குறது. ஆனால் இது ரெண்டுமே இணைஞ்சது தான் இந்த சைக்கோசோமேட்டிக் மெடிசன் அப்படின்றது. இதை அடிப்படையாக வச்சு பார்த்தா இப்போ ஒரு நபருக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நபரினுடைய வயிற்றில் மட்டும் பார்க்காம அந்த நபரினுடைய மனதளவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த நபருக்கு அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ அதன் மூலமாக சில பிரச்சனைகளெல்லாம் மனசை சரி பண்ணாலே உடம்பு தானாக சரியாயிரும். ஸோ அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது தான் இந்த சைக்கோசோமேட்டிக் மெடிசன் அப்படின்றது. ஸோ அதுக்கு இவங்களுடைய பணிகள் வித்திட்டது. அதுக்கப்புறமா இவர் ஃப்ரான்ஸ் ரைட்ஸ்மன் அப்படின்னு சொல்லி இன்னொரு மனநல மருத்துவர் கூட இணைஞ்சு டாம் அப்படின்ற ஒரு நோயாளியை அவதானிக்க தொடங்கியிருந்தாங்க. டாம் அப்படின்ற நோயாளிக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்னன்னா அவர் சின்ன வயசில் இருக்கும்போதே பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளாகி இருந்தாங்க. அதன் காரணமாக அந்த டாமுடைய உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் இடையில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அப்படி அந்த பாதிப்பு இருக்கிறனால அந்த டாம்னால வாய் வழியாக உணவு உட்கொண்டா அந்த உணவு வயிற்றுக்கு போய் சேராது. அப்பேற்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அதனால அந்த டாம் அப்படின்ற நோயாளியினுடைய வயிற்றில் ஒரு துளையிட்டு இருந்தாங்க செயற்கையாக. அந்த துளையிட்டு அதில் ஒரு டியூபை செருகியிருந்தாங்க. இப்போ அந்த நோயாளிக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னா அந்த டியூப் வழியாக தான் கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே அந்த துளை அந்த நோயாளியினுடைய வயிற்றிலே இருந்துச்சு. ஸோ அதான் கேஸ்ட்ரிக் ஃபிஸ்டுலா அப்படின்றது. இந்த பிரச்சனை அந்த டாம் அப்படின்ற நோயாளிக்கு இருந்துச்சு. இப்போ அந்த நோயாளியை முழுமையாக ஜார்ஜ் எல் எங்கலும் அந்த ஃப்ரான்ஸ் ரைட்ஸ்மேனும் ஆய்வு செஞ்சாங்க. எப்படின்னா இப்படி இந்த டாம் அப்படின்ற நோயாளி கோவப்படும் போது அந்த நபரினுடைய அந்த ஸ்டமக் லைனிங் அந்த வயிற்றுக்கினுடைய உட்பகுதி ஸோ அது எப்படி ஆகுது, அதுவே அந்த நபர் மகிழ்ச்சியாக இருந்தால் எப்படி இருக்குது, அதே மாதிரி அந்த நபர் மன அழுத்தத்தில் இருந்தால் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அதெல்லாம் தொடர்ந்து கவனித்து வந்தாங்க. அப்போ பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டாம் அப்படின்ற நோயாளி மகிழ்ச்சியாக இருக்கும்போது வயிற்றுப்பகுதியில் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல உடல் செயல்பாடுகள் இருக்குது. அதே சமயம் அந்த நபர் கோவப்படும் போது வயிற்றுப்பகுதி சிவந்து போகிறது, அதிகமான அமிலங்களை சுரக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நடந்தது. இது எல்லாத்தையுமே அந்த கேஸ்ட்ரிக் ஃபிஸ்டுலா வழியாகவே இவங்க ரெண்டு பேரும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் 1961ஆம் ஆண்டு ஜார்ஜ் எல் எங்கலும் அந்த ஃப்ரான்ஸ் ரைட்ஸ்மன் இவங்க இரண்டு பேரும் இணைஞ்சு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்
த கேஸ்ட்ரிக் மியூகோசா அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் சூடோசைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அப்படின்ற டைட்டிலில் அதை வெளியிட்டாங்க. இது வந்து மனநல பிரச்சனைகள் வந்து உடல் நலத்தை பாதிக்கும் அப்படின்றத இன்னும் கூடுதலாக உணர்த்தக்கூடியதாகவும் அது வந்து மிகப்பெரிய அளவில் ஆதாரத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சது. அதுக்கப்புறமா ஜார்ஜ் எல் எங்கல் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு ஆய்வுகளை செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக நம்ம உதவியற்ற நிலையில் ஹெல்ப்லெஸ்னஸில் இருக்கும்போதும் நம்மளுடைய மனநிலை வந்து விட்டுரும், ஹோப்பை வந்து விட்டுரும். அதாவது நம்ம வந்து உதவியற்ற நிலையில் இருந்தால் அப்போ நம்பிக்கையற்ற நிலையும் ஏற்படும், ஹெல்ப்லெஸ்னஸ் இருந்தால் ஹோப்லெஸ்னஸும் ஏற்படும். இது ரெண்டுமே ஏற்படும் போது நம்மளுடைய மோட்டிவேஷன் எல்லாம் முழுசாக குறைஞ்சி போய் நமக்கு நோய் ஏற்படக்கூடிய வல்னரபிலிட்டி அதிகரிச்சிரும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அதை சொன்னது மட்டும் இல்லாமல் 1968ஆம் ஆண்டு சைக்கலாஜிக்கல் செட்டிங் ஃபார் சோமேட்டிக் டிசீஸ் த கிவன் அப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதில் இந்த கிவன் அப் எதை குறிக்குது அப்படின்னா, அப்படியே வந்து இப்போ ஒரு நோயாளிக்கு வந்து ஏதாவது ஒரு மனதளவில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அப்போ எல்லாத்தையும் இந்த நோயாளி வந்து விட்டுருவாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு இறப்பு அவங்களுடைய வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டால் உடனடியாக அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து இழக்கிற மாதிரி உதவியற்ற நிலைக்கு போகிறது, அப்படியே நம்பிக்கையை இழந்துடுறது, இனிமே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறது. இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபருடைய மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு உடலில் அதுக்கேற்ற மாதிரியான ஹார்மோன்கள் சுரந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இன்னொரு உதாரணம், இப்போ வந்து ஒரு நோயாளி இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மனுஷன் இருக்காங்க அப்படின்னா அந்த நபர் வந்து ஒரு பெரிய தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ ஹோப்பும் போயிடும். அப்படியெல்லாம் போன பிறகு எதுவுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்ன பண்ணாலும் இப்படியே போயிடும் அப்படின்னு நினச்சி அவங்க மோட்டிவேஷன் இழந்துருவாங்க. இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து மன அளவில் பாதிக்கப்பட்டு உடல் அளவுலையும் பாதிக்கப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை இதில் இவர் வந்து உணர்த்தி இருந்தாங்க. இதெல்லாத்தையும் கடந்து இவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பொதுவாக இப்போ ஒரு மனுஷனை பரிசோதிக்கணும் அப்படின்னா உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாக மட்டும் இல்லாமல் சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் கூட அவங்கள எதாவது பாதிக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு புதிய ஒரு மாடலை கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து பயோசைக்கோ சோசியல் மாடல் அப்படின்றது. இதை வந்து இவர் கொண்டு வந்து 1977ஆம் ஆண்டு அதை ஒரு ஒர்க்காகவே த நீட் ஃபார் எ நியூ மெடிக்கல் மாடல் எ சேலஞ்ச் ஃபார் பயோமெடிசன் அப்படின்ற டைட்டிலில் இதை வந்து வெளியிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஒர்க்கு. இது எப்படின்னு சொல்கிறேன், இப்போ ஒரு மனுஷனுடைய உடல் அளவில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு அதை பரிசோதிக்கணும். அதுக்கப்புறமா மன அளவில் என்ன இருக்குது அப்படின்னு அதையும் பரிசோதிக்கணும். அதுக்கப்புறம் சமூக ரீதியாக அது வந்து எந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும் அப்படின்னு இவர் உணர்த்தினாங்க. இதை புரிகிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உடல் அளவில் அப்படின்னா பயாலஜி, இதில் வந்து ஜெனட்டிக்ஸ் மரபியலும் வந்துடும். இப்போ ஒரு நபரினுடைய முன்னோர்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இருந்திருக்கு. இப்போ மரபணு ரீதியாக அந்த நபர் வந்து நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பயாலஜி. அதுக்கப்புறம் இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த நபர் வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த நீரிழிவு நோய் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மன அழுத்தம் வந்து டயபெட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து சோசியாலஜி, சமூகம். இதை பார்க்கும்போது இப்போ சமூக ரீதியாக அவருக்கு வந்து இப்போ ஏற்கனவே மரபணு ரீதியாக நீரிழிவு நோய் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று மன ரீதியாகவும் அவர் வந்து வருத்தத்தில் இருக்காங்க. இப்படின்றப்போ அவர் சமூக ரீதியாக இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஏதாவது ஒன்று சாப்பிட்றது, அதிகமாக சர்க்கரை சார்ந்த உணவுகளை சாப்பிட்றது, ஸோ அப்படி எடுத்துக்கும் போது இன்னும் வந்து வேகமாக அந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகரிச்சிடும். ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ உடல் ரீதியாக மட்டும் பார்த்தா மரபணு ரீதியாக அந்த நோய் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மனதளவில் ஹாப்பியாக இருந்து சமூக ரீதியாக அந்த என்ன உணவுகள் சாப்பிடணுமோ அதை சரியாக சாப்பிட்டு உடற்பயிற்சிலாம் செஞ்சு வந்தால் இந்த மரபணு ரீதியாக நீரிழிவு நோய் வர வாய்ப்பு இருந்தால் கூட அது பெரிய அளவில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்காது. ஆனால் மன ரீதியாகவும் வந்து வருத்தத்தில் இருந்து சாப்பிட்ற சமூக ரீதியாகவும் வந்து தவறான உணவுகளை சாப்பிட்டு தவறான வாழ்க்கை முறையை பின்பற்றும் போது இந்த நீரிழிவு நோய் வந்து கட்டாயமாக வந்துடும். ஸோ இப்படி ஒரு நோயை எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து பயோசைக்கோ சோசியலாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் உருவாக்கினாங்க. அதனால் வரைக்கும் அது வந்து பயாலஜிக்கல் மாடல் அப்படின்னு மட்டும் பயோ மாடல் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ இதை வந்து பயோமெடிக்கல் மாடல் அப்படின்னு தான் இருந்தது. இதை வந்து இவர் வந்து பயோசைக்கோ சோசியல் மாடல் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த மாதிரி இந்த மனநல பிரச்சனைகள் உடல் நலத்தை பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுல ஜார்ஜ் எல் எங்கல் வந்து மிகப்பெரிய பங்காற்றி
பங்காற்றி இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதி 1999 நவம்பர் 26 அன்னைக்கு இவருடைய 85 வயசில் இறந்து போனாங்க. ஜார்ஜ் எல் எங்கல் இறந்து போயிட்டாலும் இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது உண்மையிலேயே மனநல பிரச்சனைகள் உடல் நலத்தை பாதிக்குது அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் நரம்பியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அல்லது மற்ற பாதிப்புகள் இருந்தாலோ உடனடியாக ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் அணுகி அந்த சைக்காட்ரிஸ்ட் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதன் மூலமாக மனநல பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நல பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வர முடியும். ஸோ அந்த ஒரு விஷயமானது இன்றைய காலகட்டத்தில் அந்த விஷயத்தில் புரிதல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமூக ரீதியாக அந்த ஒரு விஷயத்திலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றும் போது நோயிலிருந்து தங்களை தாங்களே காத்துக்கலாம் அப்படின்ற அந்த புரிதலும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கும் இவர் தான் காரணம். ஸோ இப்பேற்பட்ட ஜார்ஜ் எல் எங்கல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.